நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான அதிகாலை வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கால்சியம். இன்னைக்கு கால்சியத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம பார்க்கலாம். என்னென்ன கால்சியம் இருக்குங்கிறது கால்சியம் பத்தி இது பண்ணலாம். கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனித உடலுக்கு ரொம்ப முக்கியமான மினரல்ல ஒன்று. இந்த கால்சியம் வந்து மற்ற மினரல்ஸோட இது பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மனித உடல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் 206 எலும்புகளால வடிவமைக்கப்பட்டதான் நம்ம மனித உடல் அமைப்பு. இந்த மனித உடலுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான சக்தியை வந்து கால்சியம் மூலமா நமக்கு வழங்குது. கால்சியம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 99% நம்ம எலும்புக்கு தேவையான சக்திகளை வழங்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 99% எலும்புகளுக்கு கொடுக்கும்போது இந்த 1% என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1% கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்டுக்கு கொடுக்குது. பிளட்ல எதுக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது பாத்தீங்களா, பிளட் சர்க்குலேஷன் இதாகுது பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து கால்சியம் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்சியத்தோட செயல்பாடுகள் என்னென்ன இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான சக்திகளை நமக்கு கொடுக்குது. அது இல்லாம கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதயத்துக்கு தேவையான இது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷனுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் இல்லாம நர்வஸ் சிஸ்டம்க்கு நம்மளோட நரம்புகளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் இல்லாம நம்ம பிளட் நம்மளோட ரத்த ஓட்டம் தடை இது சீரான தடை இல்லாம போறதுக்கும் பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கும் கால்சியம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் இல்லாம நம்ம ஸ்கின் டிஃபிஷியன்சி நம்ம மேல் தோல்ல ஏற்படுற இது இருக்கும், நம்ம கால்சியம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. கால்சியத்தோட குறைபாடு என்னென்ன, கால்சியம் நமக்கு உடம்புல குறைவு இருந்தா அதுல என்னென்ன நமக்கு பிரச்சனைகள் வரும், அறிகுறிகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் நமக்கு குறைவா இருந்தா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு, நமக்கு தேவையான ஒரு அடிபட்டாலோ எதுப்பட்டாலோ நமக்கு உடம்புல வந்து எலும்பு முறிவு ஏற்படும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட எதிர்பார்த்தமா ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட நமக்கு கால் எலும்பு முட்டி எலும்பு இந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்படுத்துது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம நகங்கள் கைவிரல்ல இருக்க நகங்கள் உடைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஹார்ட் பீட் வந்து அன்யூனிஃபார்ம் ஹார்ட் பீட் இருக்கும் கால்சியம் பற்றாக்குறையினால. அது மாதிரி பல்சரிவு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பல்சரிவு இஷ்யூ நிறைய நம்ம டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லயே பார்த்திருப்போம். கால்சியம் வந்து அதுல மேஜர் இது இருக்குது. அது இல்லாம ஹை பிளட் பிரஷர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையால தான் ஏற்படுது. அது இல்லாம மனசோர்வு, நமக்கு இன்சோமனியா தேவையில்லாத நேரம் மனசோர்வு, டயர்ட்னஸ் இந்த மாதிரி மனசோர்வு ஏற்படுதும் இதனால கால்சியம் பற்றாக்குறையால தான் ஏற்படுது. அதே மாதிரி தசைப்பிடிப்பு, நமக்கு தேவையான தசைப்பிடிப்பு ஏற்படுறதும் வந்து கால்சியமால தான் ஏற்படுது. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு இது மோனோபஸ் ஸ்டாப் ஆகிற லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. கால்சியம் வந்து என்னென்ன உணவுகள்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம்ல பாத்தீங்கன்னா 100 மில்லிகிராம் பாதாம் 100 கிராம் பாதாம்ல ஒரு 264 மில்லிகிராம் பாதாம்ல நமக்கு கிடைக்குது சக்தி, இதே சக்தி கிடைக்குது. அப்புறம் விதையில கிடைக்குது. அப்புறம் ஆரஞ்சு பழம், ஒரு ஆரஞ்சு பழம் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா 40 மில்லிகிராம் கால்சியம் சத்து நமக்கு கிடைக்குது. கீரை, தயிர், அதே மாதிரி பால் பாத்தீங்கன்னா 162 மில்லிகிராம் கிடைக்குது ஒரு பால் குடிச்சீங்கன்னா. அப்புறம் சியா விதைகள், அப்புறம் சீஸ், இதுல எல்லாம் நமக்கு கால்சியம் உணவுகளுக்கு கால்சியம் நிறைஞ்ச உணவுகளா இருக்கு. கால்சியம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புக்ல பாத்தீங்கன்னா உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும், அந்த புக்கு படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கால்சியம் குறித்து ரொம்ப பெரிய இது ஒரு அட்டவணையே இருந்தது. அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுலயும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு 70-80 வயசு வரைக்கும் எப்படி கால்சியம் என்னென்ன வயசுக்கு எவ்வளவு கால்சியம் தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்தது. இது ஆண் பெண் இதுக்கு தெரியா இருந்தது. அது போக பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 19 வயசுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சராசரி ஒரு மனித உடலுக்கு தேவையானது வந்து 1000 மில்லிகிராம் நமக்கு தேவைப்படுது. அதே பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து குழந்தைகள் ஒரு 9 வயதுல இருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1300 மில்லிகிராம் நமக்கு தேவைப்படுது. குறிப்பா அதன் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு கால்சியம் சத்து கொடுக்கறதுக்கு மிக அவசியம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1300 கிராம் தேவைப்படுறதுனால இப்ப இருந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு ஃபியூச்சரோட இதுல ஆரோக்கியத்துக்கு அவங்களுக்கு நல்ல முக்கியமான பங்கு வகிக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் இது வேணும். கால்சியம் வந்து யாருக்கெல்லாம் மெயினா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் உமன்ஸ், அப்புறம் லேடிஸ் மோனோபஸ் ஸ்டாப் ஆகிற லேடிஸ், அப்புறம் அதே மாதிரி எக்ஸசைஸ் ஜிம்ல நிறைய எக்ஸசைஸ் பண்ற அவங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கும் இது தேவைப்படுது. அதே மாதிரி டயபிட்டிஸ் அவங்களும் இருக்கவங்களுக்கும் இந்த இது தேவைப்படுது, கால்சியம் தேவைப்படுது. அதுக்கு கால்சியத்துக்கு தேவையான என்ன துணை உணவுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் எதுல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா கால்மேக் டி பிளஸ்ல நமக்கு கிடைக்குது. நம்ம நியூட்ரலைட்ல அற்புதமான ப்ராடக்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கால்மேக் டி பிளஸ் நமக்கு கிடைக்குது. இந்த கால்மேக் டி பிளஸ்ல 5 விதமான மினரல்ஸ் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா கால்சியம், அப்புறம் விட்டமின் டி இருக்கு, ஜிங்க் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, மெக்னீசியம், 5 மினரல்ஸ் நமக்கு இது இருக்கு.
அதுல மெயினா பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லிகிராம் இருக்கு. ஒரு இது டெய்லி ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு கால்மேக் டி பிளஸ் சாப்பிட்டீங்கன்னா 200 மில்லிகிராம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரிலைட் டெய்லி பிளஸ். நியூட்ரிலைட் டெய்லி பிளஸ்லயும் பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து 150 மில்லிகிராம் இருக்கு கால்சியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அதிகமா கால்சியம் சத்து தேவை அப்படிங்கறதுனால குழந்தைகளுக்காகவே கிட்ஸ் வேபிள் இருக்கு. இந்த கிட்ஸ் வேபிள் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு 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 இதுல பாத்தீங்கன்னா 75 மில்லிகிராம் நியூட்ரிஷன் இருக்கு. நம்ம டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை 40 மில்லிகிராம் தான் இருக்கு. ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு நம்ம ஒரு 1000 மில்லிகிராம் வேணும்னா நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாதான் நமக்கு அது தேவையான சத்துக்களை எடுக்க முடியும். 20 ஆரஞ்சு பழம் நம்மளால சாப்பிட முடியாது, சாப்பிடணுங்கிறது சாத்தியமும் கிடையாது. பிளஸ் இப்ப இருக்க விளைவாச்சல அதிகமா இது பண்ண முடியாது. ஆனா அதனாலதான் நமக்கு கடவுளால கொடுத்த வரப்பிரசாதமா நியூட்ரிலைட் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இந்த நியூட்ரிலைட் ப்ராடக்ட்ல நமக்கு தேவையான சத்துக்களை நம்ம இதுல நியூட்ரிலைட் இது மூலமா எடுத்துக்கலாம். கால்மேக் டி பிளஸ் எடுத்துக்கலாம் அல்லது நியூட்ரிலைட் டெய்லி பிளஸ் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் திருக்குறள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மருந்துன்னு ஒரு அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன திருக்குறள்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னா இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னா, நோய் நாடி நோய்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன நோய் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோய் நாடின்னு சொல்லிருக்காரு. நோய்க்கு எது என்ன எது எப்படின்னு கண்டுபிடிக்கணும், என்ன நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நோய் முதல் நாடி நோய் எதனால வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த நோய் முதல் நாடி அது தணிக்கும் அப்படின்னா அது தணிக்கும்னா அதை இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா நியூட்ரிஷன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அதனால வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படி நியூட்ரிஷன் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோயை வந்து இல்லாம உடம்புல இருந்து இல்லாம பண்ண முடியும். மிக்க நன்றி.